தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள், நல்லா இருக்குல்ல இந்த ரைட்டில், 4ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள், 4 கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் வருகிற பொழுது உங்களுக்கான ப்ரமோஷன் என்பது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். இன்றைக்கி நாள் கதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக பெல்ட் மட்டும்தான் அடிக்கலை, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இது ஏன் கம்பெனிடா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டு வந்திருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து டெவலப் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் நம்மளே ஒருத்தர் கேள்வி கேட்பான், அப்போ தான் நமக்கு இருக்கும் அடப்பாவீலா. அப்போது இங்கே இப்போது அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு எழுப்பினாலும் அங்கே 2 பேர் அவனை போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லையும் 2 கேரக்டர் இருப்பான். ஒரு 2 கேரக்டர் போட்டு கொடுக்குற கேரக்டர் இருப்பான், ஒரு 2 கேரக்டர் நல்லா எதை பற்றி ஐ டோன்ட் கேர் கேரக்டர் இருப்பான், இவெல்லாம் இருப்பான். இது இந்த உலகத்தின் சாபம். இவங்களெல்லாம் தாண்டி குச்சி இந்த உலகத்தில் ஒரு பேர் எடுத்து அதிகாரி ஆகிறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே, யோ 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 யோ. ஸோ இந்த 4ஆம் வீட்டிலே யார் வருகிறார் என்று பார்த்தால் பெரிய விஷயம். யார்? சூரியன் 4ஆம் வீட்டிலே 9 குடையவன், சுக்கிரன் 6 குடையவன், ராகு. அதே நேரத்தில் இந்த 4ஆம் வீட்டிலே உங்களுக்கு சனி வரப்போகிறார். இப்பொழுது 3ஆம் வீட்டில் கூடிய சனி 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். இத்தனை நல்ல கிரகங்களும் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறது. 4ஆம் வீட்டில் இவங்க எல்லாரும் வரும் பொழுது சுக்கிரன், புதன், 7, 10 கூடிய புதன் 4ஆம் வீட்டில் வருகிறான். பொழப்பு, உயர்கல்வி, உயர் பதவி, சுகஸ்தானத்தை நீங்களே கெடுத்துப்பீங்க சார். இப்போது எங்களை மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. 24/7 ஒர்க்கிங் தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜாப், அப்போலாம் கிடையாது. இட்ஸ் வெரி டஃப் ஜாப். ரன்னிங்லேயே இருக்கும். 7, 10 கூடிய புத பகவான் 4ஆம் வீட்டில் அமரும் பொழுது உயர் கல்வி, உயர் பதவியை தருவதால் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்வதற்காக உங்களை நீங்கள் வருத்திப்பீங்க, பிராண்ட் ஆவீங்க. பிராண்டிங் தொடர்ந்து பிராண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் பொருளை, ஒரு பொருளை விற்கணும் மக்கள்கிட்ட, அதற்கு பிராண்ட் பண்ணுவீங்க சார். யாரெல்லாம் ஹூ நோஸ் ஹவு டு செல் ஹிம்செல்ஃப், என்ன விற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னோடய பிராண்டு, என்னோடய பேர், என்னோடய புகழை சேல் பண்ண முதல்ல எனக்கு தெரியணும். ஹவு டு செல் மை செல்ஃப், அது நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த 4ஆம் வீட்டில் இத்தனை பேர் ஹவு டு செல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதா உங்களோட தேரி. உங்களை நீங்கள் எப்படி விற்க போகிறீர்கள், உங்களை நான் விற்கிறதா எப்படி, உங்களுடைய திறமைகளை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணும்பொழுது தான் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. அதை எப்படி தெரிவிக்க போகிறீங்க சார், எனக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், ஆனால் இந்த ஒரு இடத்துல சின்ன லேகிங் இருக்குது சார், எங்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சார், இல்லைன்னா நீங்கள் உங்கள் ரூட்டுக்கு நான் வந்துடுறேன் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க.